சதா சத்ஸ்வரூபம் பிரசன்னாத்மபாவம். என் அன்பின் பிரியமே, இன்று நீ ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளாய். ஆம் கண்மணி, இன்று எனில் இன்று மட்டுமல்ல, இந்த பிறவியில் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு உள்ளாய். உன்னுடைய இந்த பிறவியின் உண்மைகளை உன்னிடமே சேர்ப்பதற்கு இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்து வந்துள்ளேன். இறுதி வரையில் மௌனமாகவே கேள். எல்லா உண்மைகளும் உனக்கு புலப்படும். நீ நீண்ட நாட்களாக பதில்கள் அறிய ஆவலாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் உனக்கு பதில் கிடைக்கும். கேள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பம் இல்லையா? உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆன்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா? அதில் உன் ஆன்மா எந்த ரூபம் எடுத்ததென்பதை அறிவாயா என்றால் இல்லைத்தானே. ஆனால் கேள், இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றுள்ளாய். இந்த சாயின் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் இத்தனை அதிசயமானது என்று நீ கேட்டால் சொல்கிறேன். ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகின்றாய். உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகின்றது. அதனால் உன் கர்மவினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடிவடையப் போகின்றது. அதன் பொருட்டாய்தான் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். உனது இந்த வாழ்க்கையில் சிறு வயது முதலே நிறைய கஷ்டங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றாய். இன்பம், மகிழ்ச்சி என்பவை வெறும் வார்த்தைகளாகவே மட்டுமே இருக்கின்றது. ஒரு நாள் ஒரு நொடி நீ சந்தோஷித்தால் அடுத்த நொடியே உனக்கான கண்ணீருக்கான அழைப்பு வந்து விடுகிறது. ஏன் இந்த பிறவி? எதற்காக இந்த ஜென்மம் எனக்கு? நான் பிறவாமலேயே இருந்திருக்கலாம் என்று தோன்றும் அளவிற்கு வெறுப்பான ஒரு வாழ்க்கைதான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை துயரங்கள்? எனக்கான விடிவு காலம் எப்பொழுதுதான் வரப்போகின்றது என்று காத்து கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருக்கின்றாய். இதோ உனக்கு ஏன் இத்தனை துயரங்கள் என்பதையும், இந்த துயரங்கள் எல்லாம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்பதையும் சொல்வதற்காகத்தானே இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்து வந்துள்ளேன். இன்று நீ ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளாய். எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கான காரணங்கள் இருக்கும். இந்த காரணங்கள் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு ஜென்மத்தில் செய்யும் தவறுகளும் பாவங்களும் கர்மாக்களும் தொடர்கதையாக அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கும் எடுத்து வரப்படும். இப்படி சுழன்று கொண்டே இருக்கும் பிறவிகளில் அந்த ஆன்மாவிற்கான இறுதிக்கட்ட பிறவி, இறுதிக்கட்ட ஜென்மம் என்ற ஒன்றே அந்த ஆன்மாவும் தொடும் காலம் வரும். அந்த இறுதிக்கட்ட பிறவி பயணத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இத்தனை காலங்கள், இத்தனை பிறவிகள் என்று துயரங்களை தாங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த இறுதிக்கட்ட பிறவி என்பது எதை நோக்கி இருக்கும்? அந்த ஆன்மாவின் பாவங்களும் கர்மாக்களும் முழுவதுமாக கழித்து தீர்க்கப்பட வேண்டும். கர்மாவை எல்லாம் அனுபவித்து தீர்ப்பதற்காகத்தான் ஒருவன் பிறவி எடுக்கின்றான். ஆனால் அந்த உண்மையை அறியாமல் அவன் எடுத்த பிறவியிலும் மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்து கொண்டே இருந்தால் அவனுடைய பாவ மூட்டையும் கர்மாக்களும் கூடிக்கொண்டே இருக்கும். அதற்கான பதிலை அவன் 1000 பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டி வரும். ஆனால் எந்த ஆன்மா இது போதும், இனி என் பாவங்களும் கர்மாக்களும் நான் சேர்த்து கொள்ளப் போவதில்லை, நான் நன்மையான வழியில் சென்று முக்தியடைய போகின்றேன், எனக்கு இந்த பிறவி போதும், இதுவே என் கர்மாக்களை கழிக்கும் பிறவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று திடமான மனதுடன் பிறக்கின்றதோ அந்த பிறவியே இறுதிக்கட்ட பயணத்திற்கான பிறவி. ஆனால் அந்த பிறவியில் இதுவரை அந்த ஆன்மா செய்த அத்தனை கர்மாக்களும் தீர்த்து கொண்டு வரும். அதற்கான பாவ சுமைகளும் கரைந்து கொண்டு வரும். அதற்கான வழிகளையும் அந்த ஆன்மா தாங்கித்தான் ஆக வேண்டும். தாங்க முடியாத அளவிற்கான சோதனைகளும் வரும். கர்மாவை தாங்கி நிற்கும் பொழுது அளவுக்கு அதிகமான துயரங்களும் வரும். எல்லாவற்றையும் தாங்கி பொறுப்பேற்று அந்த கர்மாக்களை நிறைவேற்றும் ஒரு ஆன்மா அத்தோடு அதன் பிறவியை முடிக்கின்றது. முக்திக்கான வழியை தேடி செல்கின்றது.
இப்படியான ஒரு மனநிலை அந்த ஆன்மாவுக்கு வரும்பொழுதுதான் அது அதற்கான இறுதி பிறவியாக இருக்கின்றது. என் கண்மணியே, இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்து விட்டது. அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தையும் உணர்ந்து என் பார்வையில் ஒரு அங்கமாக நீ இருக்கப் போகின்றாய். நீ இழந்ததில் மிகப்பெரியது எது என்று நான் அறிவேன். அவை ஏன் என்று உனக்கும் தெரியும். அது இவ்வுலகில் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் வாழ்கின்ற உனதிந்த வாழ்க்கை. அதில் நீ சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவிற்கும் சம்பந்தம் இருக்கும். அவர்களும் என் பிள்ளைகள்தான். இறைவனுக்கு எந்த பாகுபாடும் இல்லையே. அவர்களும் என்னிடம்தான் இருக்கின்றார்கள். நீயும் என் பிள்ளைதான். உனக்கான வாழ்க்கையும் என் கையில்தான் இருக்கின்றது. நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த வலிகளையும் வேதனைகளையும் நீ சற்று காலம் தாங்கித்தான் ஆக வேண்டும். பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இவை எல்லாமே உன்னுடைய பாவ கணக்குகளை கழிப்பதற்காகவே நடக்கின்றது. இன்னும் சற்று காலம்தான், பொறுத்துக்கொள். இனி உன் புண்ணிய காலங்கள் ஆரம்பிக்கும். அப்பொழுது நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கையில் இருக்கும். நீ நினைத்த நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும். உன் துயரங்களுக்கான காரணங்களை தெரிந்து கொண்டாயல்லவா? இந்த பிறவியில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்ற உண்மையை புரிந்து கொள். இத்தனை காலங்கள் நீ பட்ட துயரங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரத்தான் போகின்றது. கவலைப்படாதே கண்மணி. உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் நிச்சயம் உண்டாகும். பயம், கவலை, விரக்தி இவைகளை என்றும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றும் உனது வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்கும் என்பதை நினைவில் கொள். நீ பயப்படும் பொழுதெல்லாம் உன்னுடைய வலிமையை நீ இழந்து கொண்டே இருக்கின்றாய். இந்த காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை எப்பொழுதும் தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுத்து கொண்டே இருந்து வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாதே. சில விஷயங்களை யோசித்து கொண்டே இருக்காதே. அப்படியே விட்டுவிடு. அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. இது ஏன் நடந்தது? இதற்கான காரணம் என்ன? இதற்கான பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். வேண்டாம் கண்மணி. சில விஷயங்கள் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைதான் அவை இரகசியமாகவே இருக்கும். சில இரகசியங்கள் கசக்கத்தான் செய்யும். அவை தெரியாத வரைத்தான் நம் மனதில் திடமாக போராடி கொண்டே இருக்க முடியும். எனவே நடந்ததையே நினைத்து கொண்டிருக்காதே. நடந்த எதற்கும் காரணங்களை தேடி ஓடாதே. எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடு. உன் கஷ்ட காலங்களும் கர்மாவிற்கான காலங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. ஆம் கண்மணி, நான் உறுதியாகவே உனக்கு சொல்கின்றேன். உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியாகவே மாறும். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தவிடு பொடியாக்கி அத்தனை பேரும் வியக்கும்படியாக உனக்கு நான் பல வழிகளை திறக்கத்தான் போகின்றேன். சற்று பொறுமையாக மட்டும் இரு. உன் வாழ்க்கையை நொந்து கொள்ளாதே. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். இந்த பிறவியானது உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஆனந்தமான ஒரு வாழ்வினை நீ பார்க்கத்தான் போகின்றாய். இந்த சாயின் துணையோடு உனக்கு சகலமும் கிடைக்கத்தான் போகின்றது. உன்னோடு இந்த சாய் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் நிச்சயம் வரும். கலங்காதே கண்மணி. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். கவலைப்படாமல் இரு. காலங்கள் உனக்காக கனியும். அதுவரையில் இந்த சாய் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. என்னுடைய லீலைகளையும் கதைகளையும் கேட்டுக்கொண்டே இரு. உற்சாகமான மனதினை நிச்சயம் பெறுவாய். அவ்வப்போது உனக்கான கேள்விகளுக்கு என் கதைகள் மற்றும் லீலைகளின் மூலம் பதில் கிடைக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.